ஸோ இப்போ வந்து ஒரு நியூவான ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்பி டேபிள் ஸ்டாண்ட் இது. ஸோ அமேசானில் வந்து அமைச்சிருக்காங்க பேக்கேஜ் பண்ணி. ஸோ இது நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்பேக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது டக்குன்னு நெக்ஸ்ட் டெலிவரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு டைமு. ஸோ இது ஒன்று. ஓகே, இதுதான் ஆக்சுவலி இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை வச்சுட்டு இதுலாம் தந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பி தந்துருக்காங்க. இது ஆக்சுவலி இது கம்பி இல்லை, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன தந்துருக்காங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். அண்ட் அவ்வளோதான். ஸோ டோட்டலி இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி இந்த மூணு ஐட்டமு. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் மவுண்ட். ஆக்சுவலி இது என்னென்னா, இது வந்து நம்ம கேமராவோ இல்லை ஏதாச்சும் ஒரு லைட்டிங்கும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். இதான் டேபிள் மவுண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து இந்த லெஃப்ட்டு, அதாவது அதோட டைமென்ஷன்ஸ் வந்து இங்கே உங்களோட வுட்டு வந்து இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ வுட்டு வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து டைட்டின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அது பிடிச்சிக்கும் அந்த செக்ஷனுக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த பொருள் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1900 rupees நினைக்கிறேன். பட் அவங்க எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் பண்ணது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1900 rupees. ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுவும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் ஹோல்டர் இதுவும் தந்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த பாக்ஸ் நம்ம ஒரு வச்செல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஹோல்டர் உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்ச மாதிரி உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் அதோட குவாலிட்டி அதோட எப்படி இருக்குது யூஸபிலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். பட் கரண்ட்லி இந்த டேபிள் மவுண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் காம்போ பேக்கேஜ் மாதிரிங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிடைக்கும் போது இது மட்டும் தான் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ இது நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்துடலாம். ஸோ டோட்டலி எல்லாமே ரா பிளாஸ்டிக் தான், நாட் ஸோ ஸ்ட்ராங், ஒரு மீடியமாக தான் இருக்குது. பட் உங்களோட மேக்ஸிமம் வெயிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3 to 4 kilograms வந்து வெயிட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா அரௌண்ட் 2 to 3 தான் வரும். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி 4 அப்படிலாம் வராது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஐஒய் பண்ண தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ டிஐஒய் ஒன்று பண்ண மாதிரி அவங்க வந்து அமேசான் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேபி இது ஆக்சுவலி அப்ளிகேஷன் என்னன்னா மேபி உங்களுக்கு சைஸ் வந்து கீழே கம்மி பண்ணிக்கணும் இல்லை வேணால் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூ தான் அது. ஸோ டோட்டலி 2 தந்துருக்காங்க, 2 இருக்கட்டும் ஆஸ் இட் இஸ். அண்ட் இது வந்து நார்மல் லெவல் தாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இவ்வளோ ஹைட் இருக்க நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் இது வந்து அரௌண்ட் 60 centimeters இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லென்த்து 60 or 70 centimeters இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த ப்ராடக்ட் லிங்க்கை நான் வந்து கீழே லிங்க்கில் தரேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக அதை பார்த்து நீங்களே வந்து கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதுதான் அந்த டேபிள் மவுண்ட்டு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட கேமரா மவுண்ட். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1/4 த்ரெட் இருக்கும் அது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து உங்கள் கேமரா வந்து டேரெக்டாக உட்காரும். ஸோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஆக்சுவலி இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பால் தான். ஸோ இந்த பால் வந்து உங்களுக்கு அந்த டைட்டனிங் இதாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வேஸ்ட். உங்கள் கேமரா வந்து அப்படியே ஸ்டெடியாக நிற்காது, லெஃப்ட் ரைட்டே அப்படி வந்துடும். ஓகே, ஸோ இது நம்ம வந்து முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து அந்தளவுக்கு நாட் ஸோ கிரேட்டுங்க, ஜஸ்ட் ஒரு மீடியம் லெவல் தான். அண்ட் சின்ன சின்ன இது ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பெனி கிடையாது, இது வந்து ஒரு தனியாக வந்து பண்ணி தர ப்ராடக்ட் இது. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு த்ரெட் தந்திருக்காங்க. த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இது வந்து நீங்கள் டேரெக்டாக இதை வந்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் வந்து ஏதாச்சும் கேமரா நீங்கள் லைட்டிங் வைக்கலாம் வச்சுக்கலாம்.
அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட இது வச்சுக்கலாம், கேம் மவுண்ட் பண்ண வச்சுக்கலாம், வந்து லைட்டிங் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கேயுமே நீங்கள் வந்து நான் வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து ஏதாச்சும் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் தெரியல உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் போட்டு இந்த கீழே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் அழகாக அதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்பாக்சிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது நான் வந்து அப்படியே என்னோடய டிஸ்டாவில் வந்து நான் செட்டப் பண்ணி பார்க்குறேன். செட்டப் பண்ணி பார்க்கும்போது அது நீங்கள் டைம் லேப்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நான் எப்படி பண்ணுறேன் அண்ட் அதை குவாலிட்டி, அதோட ஹேண்டில், ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே வந்து சாதாரண விஷயம் தான், எல்லாமே நீங்களே வந்து அதை பண்ணலாம். பட் எனிவே நான் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ராட். ஓகேங்களா? ஸோ இந்த ராடில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரௌண்ட் ஐ திங்க் 60 to 80 சென்டிமீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு டோட்டல் ஹைட்டே உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பமாக தந்திருக்காங்க க்ளோசிங் மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அன்பிளக் பண்ணிக்கோங்க, அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி 1/4 த்ரெட் இது. ஸோ நீங்கள் உங்கள் கேமராவை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த இதில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் வாங்கியிருக்கோம். இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் ஹைட்டு, அதாவது இதுக்கான வித்து. அண்ட் பார்த்தீங்கன்னா 2 த்ரெட் தந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் லைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மொபைல் ஹோல்டரோ இல்லை இது வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ்னால நீங்கள் எந்த யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வித் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து இதை டேப் மவுண்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் மொபைலை மட்டும் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் நெட்டில் தான் வாங்கலாம். பட் இது வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக். ஸோ அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை, பட் இட்ஸ் குட் ஃபார் யூஸ், நார்மல் யூஸ் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபோன் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிவைஸ் உங்களுக்கே தெரியும் இல்லை. ஸோ இந்த வித்துக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அன்ஸ்க்ரூ தான் அது ஆல்ரெடி வந்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இது பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியில் வரும். பார்த்தீங்களா? ஸோ பண்ண அது வந்து ஆட்டோமேட்டிக் வெளியில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஏசி ரிமோட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லைக் ஃபோன் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபோன் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து ஃபோன் பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இழுவ மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப் இல்லை போர்ட்டபிள் ஓகே அப்படின்னா நீங்கள் திருப்பிக்கலாம். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுப்போம். ஸோ வச்சுக்கலாம். அண்ட் ஃபோன் வித் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி தான். ஓ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஒரு கிளாம்ப் மாதிரிலாம் இல்லை, ஒரு நல்ல ஸ்க்ரூ டைப் தான் தந்திருக்காங்க, ஒரு நல்ல மெக்கானிசம். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிளாம்ப் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் வந்து அதோட லைஃப் வந்து கம்மியாகும். பட் இது அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மொபைல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொபைல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது வந்து சுற்றியே இருக்கும். ஸோ டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு வந்து எப்படி வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட வெயிட், இந்த ஃபோன் வெயிட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 கிலோலாம் இருக்காது, பட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஜஸ்ட் ரஃப் யூஸ் தாங்க, ரொம்ப வந்து ஸ்டெடியாக பிடிச்சிருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ஷேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாறும். பட் நம்ம ஏன் ஷேக் பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறது கிடையாது. அண்ட் நீங்கள் டேரெக்டாக அந்த பின் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாம்ப் நீங்கள் வாங்கலை வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்ட்லி இது நீங்கள் வந்து இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு வழி. பட் நான் வந்து இந்த கிளாம்ப் வாங்கினதுனால என்ன பண்ண போகிறேன், டேரெக்ட்லி இந்த 2 இதில் நான் ஏதாச்சும் ஒன்றில் நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது நான் வந்து இதை போட்டு இப்படி கீழே வந்து நான் ஸ்க்ரூ பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுதான் அது இன்ஸ்டாலேஷன். அண்ட் இது நான் வந்து என்னோட கேமரா நான் எப்படி முதல் சொல்லி நான் வந்து மவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலி நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்டாப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே,
ஓகே, ஸோ நம்ம செட்டப் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து கேமரா வச்சுருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். ஓகேவா? மொபைல் ஃபோன் தான் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த போர்ட்டுக்கு கம்பேட்டபிளாக ஆனால் நீங்கள் எந்த வேணால் வைக்கலாம். லைட்டாக வைக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ரீடராக வைக்கலாம், என்னென்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கோம் அதை ஸ்டெயின்லெஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நான் டியூல் மாட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதனால் வந்து இதுக்கான கிளாம்ப் பார்த்தீங்கன்னா தான் கிளாம்ப்பு அமேசான் பேசிக்ஸ் நான் வாங்குறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மவுண்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்டாண்ட். ஓகேங்களா? இது வந்து டெஸ்க்டாப் மவுண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்னோட வுட்டில் நான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் மவுண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து அவ்வளோதாங்க வரும் உங்களுக்கு. ஐ திங்க் இது வந்து மேபி ஒரு 80 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். நான் வந்து இதுவே நான் ப்ராடக்ட் வந்து கீழே போகிறதுனால நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ லென்த்தாக வரும் உங்களுக்கு ஹைட்டு. அண்ட் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் வந்து ஒரு கிளாம்ப் வச்சுருக்கோம். ஓகே, இந்த கிளாம்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பால் பாயிண்ட் வச்சுருக்கோம். அண்ட் சைடில் வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூழலாக நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போக்கி நான் கேமரா வச்சுருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து லைட்டாக தான் ரொம்ப டைட் பண்ணல, டெட் பண்ணல, ஒரு நார்மல் டைட் பண்ணியிருக்கேன். நான் ஷேக் பண்ணேன் அப்படின்னா ஷேக் ஆகுது, பட் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்டாக தெரியல. ஓகேவா? ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு நார்மல் யூஸுக்கு இது ஓகே. பட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து நிறைய ஷேக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷேக்கிங் கண்டிப்பாக டிஸ்டாப்பில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கனாலுமே இந்த ஸ்டாண்ட் வந்து இட்ஸ் நாட் ஸோ அட்வைசபிள். ஓகேவா? ஸோ இது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் வந்து கேமராக்கு நான் ஒன்று வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன். ஸோ இப்போ வந்து டேரெக்ட்லி இந்த கேமராவிலேருந்து நம்ம வந்து கேமராக்கு ஃபீட் வந்து அங்கே நம்ம பிசியில் அவுட்புட் வாங்கி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம சோஃபார். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் பண்ண வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப டைம் இருக்குன்னு பார்த்தேன். ரொம்ப டைம்னா லைக் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். பட் இது ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஆயிடுச்சு இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து ரியல் டைமில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிட்டு கூட மேபி ஃபியூச்சரில் நான் ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே கமெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.